வணக்கம் 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 வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பிளாக் ஃப்ரூட்ஸ் பார்ட் 8 நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கணும், ஆக்கணும். நம்ம போன வீடியோவில் கொலாசியமில் இருந்தோம். இந்த வீடியோவில் எங்கே இருக்குன்னு தெரியுதா? டடன் டடன் மேக்மா வில்லேஜ். ஓகே, இப்போ கூஸ்ட் அடித்து அப்புறம் எல்லா பாஸ்கிட்டேருந்து ஏதாவது ட்ராப் ஆகும்ல, அதே மாதிரி இது ரொம்ப ரேராக ட்ராப் ஆகும்னாங்க. ஆனால் எனக்கு கிடச்சிச்சு. இது ஒரு சில பேருக்கு தான் இருக்கும், ஒரு சில பேர்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் போகவே மாட்டேங்குது. இது பேர் மேக்மா பிளாஸ்டர். பட்டுருச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்மளோட டார்கெட் சர்வர் ஆஃப் பண்ணி 375 போய் ஆகணும். அதுதான் நம்ம டார்கெட். இந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியுமா? ஐயோ படலையே, இதுதான் இன்னைக்கு கேள்வி. பாட்டா போடு. ஐயோ அடிச்சிட்டான், மூஞ்சிலே குட்டான் பாருங்க. என்ன பண்ணுறது? பறவையை போ, அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி. போன வீடியோவில் ஐக்கியூ டெஸ்ட் போன தாட்டி ஐக்கியூ டெஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ஆனால் வியூஸ்லாம் லைக்ஸ் தான் போட மாட்டேங்கிறீங்க. நானும் ஒரு பாவப்பட்ட ஜீவன் இல்லையா? நானும் ஒரு பாவப்பட்ட மனுஷன் தானே. உங்களுக்காக ரூமுக்குள்ளே ஃபேனு கூட போடாமல் வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் என்ன இப்படி ஒரு லைக் கூட போட மாட்டேங்கிறீங்க? வெயில் காலத்தில் ஃபேன் போடாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அதனால் தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக்கு, ஒரே ஒரு லைக் போட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது ஐடியா சொல்ல போகிறேன். இந்த ஐடியா நம்ம மைன்கிராஃப்ட் ப்ரோடது. அந்த ஐடி பேர் நான் சைடில் போடுறேன். ஃப்ரூட் இன்வென்ட்ரி லெவல்ஸு, அவன் செகண்ட் சி பிளேயரு, லெவல்ஸு, அவைக்கன்ஸு, அவன் என்ன ஃப்ரூட் யூஸ் பண்ணுறான், அதெல்லாம் சைடில் போடுறேன். ஓகேவா? ஐயோ நல்ல வேலை சேர்த்திருப்பேன். அவன்கிட்ட கொஞ்சம் நல்ல ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் ட்ரேடு பண்ணணுன்னா நான் சைடில் அந்த ஐடியா பேரை போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாய். இன்னைக்கு நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்குது. அது எதுக்கு சேர்க்குறோன்னா, இன்ஸ்டன்ட்டுன்னு ஒரு பவர் இருக்குல்ல, அதுக்கு தான் நம்ம சேர்த்துட்ருக்கோம். ஓகேவா? புரிஞ்சுதா? அம்மா நான் எதுக்கு நினைச்சிட்ருக்கேன், போர் அடிக்குது. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டு. இந்த டவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணி வைங்க. என்னன்னா இங்கே பாருங்களேன், நான் இவனையோட இவன் எத்தனாவது லெவல்? 300 லெவலு. கும்பிட்டு அழிவு மாட்டேங்குது. என்னடா அது புதுசாக இருக்கு? இங்கே பாருங்க எப்படி அடி விழுகுது. இதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எப்படி அடி விழுகுதுன்னு தெரில. போ சண்டைக்கோ. ஓ நீ மறைனா? மறைன் போய் போல இவன். அவங்க போட்டிருக்கு. ஒரு ஃப்ரூட் ஸ்பின் பண்ணலாமா? என் ஹோம் பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்கா? இப்போ ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுறது கஷ்டம். எங்கே போகணும்? எங்கேயோ போகணும். அதனால் வேணாம். ஃப்ரூட் நம்ம இதுக்கு போகும்போது அது லைட் ஃப்ரூட் தானே.
டைப் ஃப்ரூட்டுக்கு நம்மளால கிடைக்க முடியுது. நம்ம கிட்ட இப்போ என்னென்ன ஃப்ரூட் இருக்கு? ரப்பரு, சாண்டு, ஈகிள், டார்க்கு, ஸ்வின்னு. காமன்ல எல்லாம் இருக்கு. அன்காமன்ல 3 இருக்கு. அது என்னது லெஜெண்ட்ரியா இல்லை எப்பிக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று இருக்கு. ஓகே, அப்படியே சர்வர் பண்ணிக்கிட்டே போகுமா? சர்வர் பண்ணிக்கிட்டே இருந்தா பாஸ் கண்டுபிடிச்சிட்டு வருவோம். மேபி நான் 375 வந்தோடனே உங்களுக்கு இது பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஐலாண்ட் போகும்போது காமிக்கிறேன். ஓகே, 375 லெவலுக்கு மேலே ஏற்றிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இது என்னது அண்டர் வாட்டர் சிட்டிங்கிற ஐலாண்டுக்கு வந்திருக்கோம். ஏன்டா 8 லட்சம் ரூபா இருக்குல்ல, அப்புறம் என்ன வாட்டர் கும்ஃபு வாங்கிட்டு போட்டு போக வேண்டியதானு சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு வாட்டர் கும்ஃபு விருப்பம் இல்லை. நம்மளுக்கு டாக் ஸ்டெப்பு மொக்க இதுதான், பரவாயில்ல. அப்புறம் லெவல் 419 போயிட்டேன். 75லேருந்து ஒரு 30 லெவல் 30 75 தெரில, ஒரு எப்படியோ அதிகமாக ஏற்றிட்டேன். சரி விடுங்க, நான் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 25வது லெவல் வரைக்கும் கிரைண்ட் அப் பண்ணணும். கிரைண்டரை போட்டு வைக்கணும். நம்ம அடுத்த ஐலாண்டில் ஒன்று வாங்குறதுக்காக தான் இவ்வளோ காசு சேர்த்து வச்சுட்ருக்கேன். இல்லைனா நான் செலவு பண்ணுவேன். ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குல்ல, ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாக போயாகணும். செகண்ட் சீக்கு அப்போ தான் நம்மளுக்கு செகண்ட் சீ போகிறப்போ புத்தா வேணும். நான் மேபி ஐஸ் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணியே மற்ற ஐலாண்டையும் முடிச்சிடுன்னு ஃபஸ்ட் சீ முடிச்சிடுன்னு நினைக்கிறேன். தெரில எப்படின்னு. சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம கிரைண்டர் நான் லைவாகவே கிரைண்ட் பண்ணுறேன். ஆஃப்லைனில் போய் கிரைண்ட் பண்ணுறது போர் அடிக்குது. நான் ஏதாவது பேசிக்கிட்டே கிரைண்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்புறம் ஸ்டாட்சை காமிக்க மாட்டேன். இங்கே பார்த்தீங்களா 556 போயிட்டேன். 562 ஸ்டாட்ஸ் இப்போ பிளாக் ஃப்ரூட்ஸில் பயங்கரமாக இருக்கும். நான் போன வீடியோவில் காமிச்சிச்சு. போன வீடியோங்க பாருங்க. போன தாட்டி இது பண்ணல, அப்பு யஷ்வந்த் 14 EGF அந்த அக்கௌண்ட்டை வந்து நான் முடிஞ்சால் லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன். வீடியோ எண்டில் இப்போ வந்து அப்போ வந்து நான் ஷோகேஸ் பண்ணுறேன். ஓகேவா? கடன்னு பண்ண வேண்டியதுதான். இன்னும் ஒரு 4 லெவல். அதுக்கப்புறம் பாஸ் அடிக்கிறதுக்கு சர்வர் ஆஃப் பண்ணி ஏற்றா. இன்றைக்கே ஸ்கை லைன் போயிடணும். அதுதான் நம்ம டாஸ்க். ஸ்கை லைன் வரேன். உங்களுக்கு யாருக்காவது வாட்டர் கும்ஃபு வேணுன்னா இந்த இடம் இருக்குல்ல, இங்கே இருக்குல்ல, இது கதவு மாதிரி இருக்கும். ஆனால் இது கதவு இல்லை. இந்த சைடில் வந்தால் இந்த வாட்டர் கும்ஃபு இங்கே பாருங்க. 7,50,000 கேட்கலாம். அதனால நம்மளுக்கு வேணாம். நம்ம அடுத்த இதில் ஐலாண்டில் ஒன்று வாங்கணும். அதுக்காக சேர்த்து வச்சிட்ருக்கேன். ஓகே, நம்ம அதுவும் இல்லாமல் நான் இங்கே மொத்தம் 1 2 3 4 5 பேருன்னு தான் நினச்சேன். ஆனால் 6 பேர். இங்கே வருங்க, ஒருத்தன் போய் ஒளிஞ்சிட்ருக்கான். கண்ணாம்பூச்சி விளாண்டுருக்கான் போல இருக்கு. ஆனால் யார் கூட விளாட்றான்னு தெரில. ஓகே, கொஞ்சம் சீக்கிரமாக விளையாடு. அப்புறம் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னதான், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்காக ரூமில் ஃபேன் கூட போடாமல் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்ல, இந்த இதுக்காகவாவது ஒரு லைக்கை போட்டு வாங்க. லைக்கை போட்டு பாருங்க. Okay, come on.
அப்புறம் நம்ம கூட இன்னொரு கொலாபரேட்டர் இருக்கார். கொலாபரேட்டர்னு சொல்ல முடியாது, அவர் எனக்கு தெரிஞ்சவர். அவரும் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவர் வந்து நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக அவனையோட பீட் அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன், ஓகேவா? அவனை அந்த சேனல் நான் சப்ஸ்கிரைப் கூட பண்ணி வச்சுருக்கேன். மேபி தெரியும் காமிக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு வந்து 65 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்குது. நம்மளோட 30 அதிகம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இந்த வீடியோ இருக்கும்போது இந்த மாதிரி ஏதோ நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் தான் தெரில. அதே எங்கள் அப்பா இங்கே பாருங்கள், மேஸ்ட்ரி ஐஸோட மேஸ்ட்ரி 201 போயிட்டோம். இன்னும் இந்த ஒரு லெவல் ஏற மாட்டேங்குது. ஒரு லெவல் ஏறிருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் ஏற மாட்டேங்குதே. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ. இன்னும் ஒரே ஒரு லெவல் போயிட்டா சர்வர் அப் பண்ணி பாஸ் அடிக்கணும். ஒரு 25 லெவல் அதுலேயே ஏற்றணும். பாஸ் அடிக்கிறது இவனுக்கு வேறு 2 ஹெச்பின்னு கேள்விப்பட்டேன். 2 தாச்சும் அடிக்கணுங்க. ஆனால் இவனுக்கு ஒரு ட்ரிக் இருக்குல்ல, எல்லா பாஸ்க்கும் ஏதாவது ட்ரிக் இருக்கும். அதே மாதிரி தான் இவனுக்கும். ப்ரிசனில் அடித்த மாதிரியே இவனையும் இது பண்ணிக்கலாம். சீக்கிரம் அடிச்சிட்டோட. சாரி. என்ன ப்ரோ காய்ச்சலான்னு கேட்டிங்கன்னா காய்ச்சலாம் இல்லை. ஓகே போகலாம். சீக்கிரம் அடிச்சு குஷ்டே எடுக்காமல் அடிச்சுட்ருக்கேன் பாருங்க. என்ன மாதிரி ஆளு குஷ்டே எடுக்காமல் இவ்வளோ நேரம் போட்டு கிரைண்ட் அடிச்சிருக்கேன். என்னது இது? இன்றைக்கே 1 மில்லியன் சேர்த்துருவோம் மாட்டேக்கு. ஓகே கமான், சீக்கிரம். இந்த ஒரு லெவல் ஏற்றிட்டா பாஸ் அடி சர்வர் அப் பண்ணு, பாஸ் அடி நிறைய பண்ணோம். கமான் சீக்கிரம். இந்த ஒரு லெவல் ஏற்றோம்னா 50 லெவல் ஏற்றுற மாதிரி இருக்கும். 375லேருந்து 50 லெவல் ஏற்றுனதாயிடும். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமே இல்லை. ஒரு 7 பேர் அடித்தாக்கா ஒரு லெவல் ஏறுமா? இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும்போது பிளாக் ரோட்ஸ்கில் வரும்போது ஒரு தாட்டி அடித்ததுக்கே 5 லெவல் கிட்டே ஏறிச்சு. ஆனால் இப்போ என்னென்னா ஒரு இதுக்கே ஒரு லெவல் தானாமா. என்ன நியாயம்? ஜோக் கட்டுறீங்களா? இல்லை நியாயமா? வாடா சீக்கிரம் வா. ஓகே கடைன்னு அடிட்டு அதான் முடிச்சாச்சு. இல்லை இன்னும் முடிக்கல. அப்புறம் இவனுங்களை அடிக்கும். என்னடா அது நல்ல வேலை. இவனுங்களை அடிக்கும்போது நம்மளுக்கு ஒன்று கிடைக்குது. இந்த என்னதுன்னா இதில் ரப்பரு இதுவும் இல்லை. ஆமாம், எனக்கு ஆஃப்லைனில் கிரைண்ட் பண்ணும்போது மரைன் கேப்பு கிடச்சிது. இதில் வந்து ஃபிஷ் டைல், மீனோட வால். அது எதுக்குன்னு தெரில. சமைச்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்காது. ஏன்னா இவனுங்களாம் மனுஷங்க, மீனே இல்லை. ஃபிஷ்மேன் லார்ட் இவனை அடித்தா 15,000 ரூபா தானா? நல்ல வேலை இருக்கான். நைஸு. ஓகே இவனை இங்கே வந்துட்டு அப்படியே இந்த சைடு அடிச்சுக்கலாம். சீக்கிரம் வந்துட்டான். ஓகே இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அடிவிலுவும் இல்லை, அடிவிலுகளை லெவல் வந்து இதுக்கே போட்டுரும். போட்டேன் பறந்து போ. வந்துட்டான். இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு வந்து பாதி என்ன அடிக்கிறான், பாதி ஹெச்பி குறைச்சாச்சு. இன்னும் ஒரு பாதி தான். அதில் ஈஸியாக குறைச்சிடலாம்.
இல்லை இன்னொரு பாதி இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. சாரி இது அட்ரா என்னடா அழிக்க மாட்டேங்கிறான். ஃபஸ்ட் ஹெல்த்து முடிஞ்சு இப்போ செகண்ட் ஹெல்த்து. டார்க் ஸ்டெப்லேயும் 105 வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப அதிகமாகலாம் பண்ணல. அடே ஏன்டா இப்படி பண்ணுற. நம்மளுக்கு நிறைய இதை இதில் பிளாக் ஃப்ரூட்ஸில் போட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்க, ஐயோ தப்பிச்சிரு. அடே பட்டக் அப்படியே பயங்கரமாக கெத்தா மாசா. அப்படியே அடிப்படுது. பரவாயில்ல, பறந்து போ. ஒரு காவாசி. ஆனால் இங்கே பாருங்களேன், இதுதான் லாஸ்ட் அட்டாக். இதுக்கே 550 தான் போகுது. இங்கே பாருங்கள், இதில் 811 கிடைக்குது. அது எப்படி இங்கே பாருங்கள், இதில் 618. இதில் எல்லாத்துலேயும் இந்த வி பவர் தான் கம்மி. சாவ போகிறோம். இதில் அடிச்சிடுவோமா? பிளாக் ஃப்ரூட்ஸ் எடுக்கும். வாங்கடா. சாரி செத்துட்டான். அப்படியே பயங்கரமா கெத்தா மாஷா. ஓகே, சர்வர் பண்ணு. சர்வர் கமன் ஏதாவது ஒரு சர்வருக்கு போ. ஆனாங்க அது ஏதாவது சர்வருக்கு போடா. ஏதோ ஒரு சர்வருக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் போனால் நல்லாயிருக்கும். இதில் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நெட்டெல்லாம் நிறைய இருக்கும், ஆனால் ஸ்லோவாக இருக்கு. ஏன்னா நான் ரூம்குள்ளே எடுக்கிறேன்ல, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அப்படியே மெரெயினில் எவனுமே இல்லை, நான் மட்டும்தான் மெரெயின் ஆக போகிறேன். மெரெயின் ஆகிட்டேன். 300 சாதாரண அது ஹோம் பாயிண்ட் எங்கே செட் பண்ணியிருக்கேன்? இங்கே தானே. வேர்ல்பூலா? இது வேர்ல்பூல். ஓகே, அடிக்க ஆரம்பிக்குமா? இன்னும் ஒரு 23 லெவல் ஏற்றணும். ஏற்றிடனா விடுங்க, நம்மளுக்கு என்ன ஈஸி தான். இத்தனை லெவல் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் செகண்ட் போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே பாஷை காணும். அவ்வளோ நேரம்டா ஆகும். என்ன காணும்? பாஷையே காணும். இங்கே எங்கேயாவது இருக்கானு? பாஷு எவ்வளோ நேரத்தில் ஸ்பான் ஆகும்னு காமிக்கல. மை காட், இதை பக் ஆயிடுச்சு இந்த சர்வரில். இங்கே காமிக்கணுமே. சரி விடுங்க, வேறு சர்வருக்கு போவோம். இந்த சர்வர் ஏதோ ஒரு சர்வருக்கு போயிட்டோம். அக்லி ரேபிட் ரியல் ரீஜன். பிளாக் ஃப்ரூட்ஸ் கண்டுபிடிச்சவங்க கேமர் ரோபோட். அதான கேமர் ரோபோட். யூடியூப் சேனலில் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. டக்குனு வா. நம்மளுக்கு ட்ராகன் ஃப்ரூட்லாம் எப்போ கிடைக்கும் தெரியல. இங்கேயே இருக்கு பாருங்க ட்ராகன் ஃப்ரூட். வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்கிறதுனால இவ்வளோ சவுண்டு கேட்குது. மன்னிச்சு, சாரி. உங்களுக்கு கேட்குமான்னு தெரில, கேட்டுச்சுன்னா சாரி, கேட்கலன்னா ஓகே. நான் உங்களுக்கு இதில் நான் எந்த ஐயோ வளர்றேனே. ஆமாம், ஹாக்கியை காமிச்சேனா உங்களுக்கு? இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு இந்த பாதி கால் தான் இருந்துச்சு, இப்போ நல்லா அப்கிரேட் ஆகிட்டோம். டக்குனு என்னங்க அது? ஓகே, நம்பல் பவரை போடு. கரெக்டாக அடித்தாச்சு. திடீர்னு கட் பண்ண திடீர்னு காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நெட்வொர்க் இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால் லைட்டாக கிரைண்ட் அடிச்சுட்டு பண்ணிக்கலாம்னு வந்தேன். சேபர் அப்புறம் அடிக்கும்போது இந்த இது கிடச்சிது. இது என்னது? ட்ரேடண்ட். நான் ஒரே ஒரு இங்கே பாருங்க,
அப்படியே பிடிச்சி அப்படியே இழுத்துருவான். இதுதான் இவனோட இந்த பவர். இது டேஷ் அடிக்கிறான் தானாகவே, ஏன்னு தெரில. இங்கே ஒரு ஸ்பைக் ஃப்ரூட் போட்டு வச்சுட்டு போயிருக்கானுங்க. ஓகே, நம்மளுக்கு வேணாம். நம்ம வந்து ஃப்ரூட் ரோல் ஸ்பின் பண்ணுவோமா? வளர்றேன்ல 93,000 பரவாயில்ல. ஓகே, ஒரு மித்திகள் ஃப்ரூட்டாக கொடுத்து விடு. நாங்கள் இது மித்திகள் ஃப்ரூட்டு கொடுக்க சொன்னால் ஸ்மால் ஃப்ரூட்லாம் கொடுத்துட்ருக்கானுங்க. நம்மக்கிட்ட ஏற்கனவே ஃப்ரூட் இருக்குல்ல, இது ஸ்மோக் இருக்குல்ல. ஸ்மோக்கு இருக்கு. ஓகே, நம்ம போவோமா? எங்கே போகணுன்னா ஸ்கைலேண்ட். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஸ்கைலேண்டுக்கு போகிறோம். புரிஞ்சுதா? ஸ்மோக் ஃப்ரூட் அப்படியே தண்ணியில் போட்டு போயிடும். என்னடா அது? அப்படியே கீழே போடு. டிஸ்கோ தண்ணிக்குள்ளே வந்துச்சு. ஓகே, எங்கே போகணும்? இப்படி போகணும். அப்படியே போய்கிட்டே இருந்தோம். இதுங்க பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஃப் பண்ணிடுவோம், இல்லைனா காப்பி ரைட் கொடுத்துருவானுங்க. அப்புறம் பெரிய இஷ்யூ ஆயிரும். கடை சீக்கிரம். நம்ம ஹோம் பாயிண்ட் எங்கே செட் பண்ணியிருக்கோம்? இது அங்கே இருக்கா? அப்போ வேணாம். இங்கேருந்து பார்த்தோம். அப்போ அப்படியே எங்கப்பா அவ்வளோ தூரம் போகுது. ஃப்ளைங். அப்படியே சீக்கிரம் போ, கெடுக்குதுன்னு போ. நாங்கள் இவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கோம். பிளாஸ்டிக் போட்டு அப்படி சீக்கிரமாக வந்தேன். இன்னும் சத்தமே இல்லாமல் இருக்குல்ல. இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்கு. எவனையுமே காணோம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அப்பர் ஸ்கையில் தான் இருப்போம். ஓகேவா? புரிஞ்சா? நம்மளாம் ஒரு காலத்தில் அடிச்சிட்டு இருந்தோம். இப்போ நம்மளாம் ஒரு காலத்துலையா இல்லை போன வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ இருக்கும். இப்போ 2 வீடியோ எப்போன்னு கரெக்டாக தெரில. அதனால் நம்ம வந்து இங்கே குஸ்ட் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட் டைம் அங்கே எதுக்கு போகணுன்னு தெரியாமையே போனோம்ல, அங்கே தான் போகணும். இப்போ கரெக்டாக இங்கேருந்து போக ஆரம்பித்தா போயிடும். அது ஒன்றும் இல்லை, நான் ஜியோ பிளாக்ஸில் இருக்கேன். அதனால ஜியோ பிளாக்ஸ் யாரோட இதுன்னு தெரியும்ல, நம்ம ஜார்ஜ் கேமரோடது. இவனுங்க அடித்தா அடி விழுகுதா? ஐயோ, பயங்கரமாக அடி விழுகுது. நம்ம பாட்டுக்கு பேசாமல் போயிடுவோமா? ஸ்டாமினா வேறு சுத்தமாக இல்லையே. சரிங்க, ஸ்டாமினா கொஞ்சமாக ஏறிட்டோம். நம்ம நடந்தே போவோம். இப்போ எங்கடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் வாங்க போகிறேன். இன்ஸ்டன்ட் புரிஞ்சா? வானத்தில் சொல்லுவோமா அப்படி? ஆனால் போகிற மாதிரியே தெரில. சரி விடுங்க, நம்மளுக்கு என்ன அவனா போட்டு கிரைண்டர் அரைச்சிட்ருக்கான். எதுக்கு கிரைண்டர்? அங்கே பாருங்க கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட போகிறோம். சும்மா சொன்னேன், சாமியெல்லாம் கும்பிடல. ஐயோ மை காட், கொஞ்சம் லேக் ஆகுது. இப்போ ஸ்மூத் ஆயிடுச்சு. சீக்கிரம் போ. அப்புறம் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் இங்கே காமிக்கிறேன். டாக். ஆமாம். ஓகே சார். ஓகே, வாங்கிட்டோம். நம்ம ரொம்ப நாளாக காசு சேர்த்து வச்சுட்டு இருந்தது இதுக்கு தான். அதை நம்ம வாங்கிட்டோம். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இன்னும் போக மாட்டேங்குது. நான் வந்துச்சு பார்த்தீங்களா, இன்னும் லேட்டாக தான் இது. இது என்னது? இங்கே மொத்தம் 8 செஸ்ட் இருக்கும். 8 செஸ்ட்டு எடுக்கும்.
சரி அப்படியே மேலே போ. இன்ஸ்டன்ட் ஆனால் எதுக்குன்னா ஐஸ் கோட் வந்துடும்ல. இங்கே பாருங்க ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. ஐயோ. ஓகே, நம்மளே வீடியோ முடிக்கலான் இருந்தோம், அதுவே முடிச்சு விட்ருச்சு. அப்புறம் என்ன வரட்டா? இருங்க லாஸ்ட்டில் அந்த ஷோ கேஸ் பார்த்துட்டு போங்க. சொன்னேன்ல அந்த ஐடி இதுதான். யாரு கூட ஜாயின் இருக்கான் என் தம்பி அதிக ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கான். அதுவும் இல்லாமல் இவன் பைரட்டு, நம்ம இவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டு மெரைனு. எவ்வளோ பவுண்டி வச்சுருக்கான்னா 1.8 மில்லியன் பவுண்டி வச்சுருக்கான். இவன் இன்வென்ட்ரியில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் லெவல் வந்து 918 918. அப்புறம் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து இவ்வளோ 1450. அப்புறம் 1 மில்லியன் காசு வச்சுருக்கான். நம்மளும் அவ்வளோதான் வச்சுருந்தோம், இப்போ இல்லை. ஸ்டாட்ஸில் வந்து ஸ்வாடுக்கு தெரியாமல் அவன் போட்டான், இல்லைன்னா ஃபுல்லாக அதே மில்லியில் தான் போட்டிருப்பான். சேபர் ஸ்வாட் நம்மக்கிட்ட இருக்கிறது இருக்குது, இது இருக்குது நம்மக்கிட்ட. இது இல்லை கேனான். இதானே கேனான் சுட்டு வைப்போம். அது ஹாக்கி வந்து 3 ஸ்டேஜா இல்லை 4 ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். க்ரீன் ஸ்லைம் ஹாக்கி வச்சுருக்கான். அப்புறம் ட்ரெஷரில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இருக்குது, டோர் இருக்குது, மேமோத் இருக்குது, கிரியேஷன், ஸ்பைட்ரு, ஃபீனிக்ஸ், சவுண்டு, குவாக்கு, லைட்டு, கோஸ்ட்டு, மேக்மா, ரப்பர், ஐஸு, டைமண்ட், சாண்டு, ஃப்ளேமு, டார்க்கு. நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு. அதுதானே பம்கின் மாஸ்க் வச்சுருக்கோம். இது நம்மக்கிட்டே இருக்குது. இது ரெண்டும். இது வந்து கிப்பிச் கோட். இது என்னது கிப்பிச் கோட் தெரில, விடுங்க. இது கூல் ஷேட்ஸ். இது நம்மக்கிட்ட இல்லை. இங்கே இந்த ஸ்லைமி க்ரீன் பார்த்தீங்களா? என்னன்னு ஸ்லாஷில் என்னென்னமோ வச்சுருக்கான், என்னன்னு தெரில. பில்டில் வந்து கியூபிட்ஸு, அப்புறம் ஹியூமன் தான் வச்சுருக்கான், ஹியூமன் ரேஸ் தான் வச்சுருக்கான். இன்ஸ்டின்ட் வெர்ஷன் 1 ஏர் ஜம்ப்பு, ஃப்ளாஷ் ஸ்டெப்பு வச்சுருக்கான். இவன் வந்து வாட்டர் கம்ஃபு யூஸ் பண்ணுறான். மாஸ்ட்ரி வந்து 358 358. ஓகே, அப்புறம் புத்தா வந்து அவைக்கண்டு புத்தா, அன்அவைக்கண்ட் இல்லை, அவைக்கண்டு புத்தா. இங்கே காமிக்கிறேன். இந்த அவைக்கன் என்ன ஆகுது நாங்கள் அது ஐயோ ஏதோ பக் ஆயிடுச்சு. ஆனால் அவைக்கண்டு புத்தா, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆஹா, ஏதோ பக் ஆயிடுச்சுங்க. எங்கள் கேரக்டர் ரீசெட் அடித்து பார்ப்போம். ஏதோ பக் ஆகிட்டான். ரீசெட் அடித்து பார்த்தா அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். அவனுங்களோ சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, நம்மளுக்கு எதுக்கு? அப்படியே ஏன்டா இப்படி ஆகுது வீடியோ பண்ணும்போது தான். ஓகே, பரவாயில்ல. புத்தா ஃப்ரூட்டு கேட்குறானுங்க, நம்மக்கிட்ட புத்தா ஃப்ரூட் இல்லை. சும்மா ஒரு ட்ரேடு பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோலை ஃப்ரீயாக கொடுத்துடலாமா? பாவமாக இருக்கேன். சார் யாராவது வாங்க. வாங்க சார், வணக்கம் சார். புத்தா இல்லை ப்ரோ, அவகிட்ட புத்தா இல்லை. நம்ம போய் ஒரு ரோலை போடுவோமா? இந்த அக்கௌண்ட்டில் ஒரு ரோலை போட்டு ஹாய் கிகாவா ப்ளீஸ் ஷூட். அட இருங்க, நானே இப்போ தான் ரோல் பண்ணேன். ரோலிங் போட்டுருவோம். ரோலிங். இதில் ஏதாவது மித்திகள் கேஸ் ஸ்பின்னு தான் கிடச்சிருக்கு. அவிட்டோவா? யாருங்க இவன்? நம்மக்கிட்ட வந்து இதாங்க ப்ரோ, ஸ்பின்னு ப்ரோ, ஸ்பின்னு ட்ராப் வச்சுக்கோங்க. யாருக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. அப்புறம் வேறு எதுவும் இல்லை பெருசாக.
ஷாப்பில் இவங்கிட்ட பர்மனன்ஸு எதுவுமே இருக்காது. ஏன்னா இவங்கிட்ட 0 ரோப்ளாக்ஸ் அந்த மாதிரியே தான். இங்கே F2P ஃபுல் அண்ட் ஃபுல்லி F2P. ஒரு ட்ரேட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அவனுமே வர மாட்டேங்கான். கமோன் எவனாவது வாங்கப்பா. யாராவது வந்தால் நல்லா இருக்குமே. ட்ரேட் நான் வரேன். வேணாம். இது கண்ட்ரோல் கொடுத்தா ஷேடோலாம் எனக்கு வேணாம். ஐ வாண்ட் குட் ஃப்ரூட்ஸ். கிராவிட்டி வேணாம். இது கொடுப்போம். மேம் அது கொடுப்போம். கரெக்டாக இருக்கும். அக்செப்ட் பண்ணுங்க. போடா, நீ மட்டும் கண்ட்ரோலுக்கு அவ்வளோ கிருப்பேன். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய். வரட்டா மாமே.